எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்க உங்க மனோபிரபா லைஃப் ஜர்னி வித் சைமா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. சோ அதுக்கான பதில வந்து நான் இதுல சொல்லிடலான்னு இருக்கேன். உங்களுக்கு நார்மல் டெலிவரியா சி செக்ஷனா? எவ்வளவு நேரம் பெயின் இருந்துச்சு? பெயின் இன்டியூஸ் பண்ணி வர வச்சாங்களா? பிளானிங் பண்ணிட்டீங்களா? டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. டூ வீலர்ல எதுக்கு போனீங்க? அதாவது டெலிவரிக்கு டூ வீலர்ல எதுக்கு போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? எப்படி பெயினை வந்து மேனேஜ் பண்ணீங்க? பேபியோடைய வெயிட் என்ன? பெயின் வந்ததுக்கு அப்புறமும் எப்படி இவ்ளோ வேலை பார்த்தீங்க? அப்போ உங்களுக்கு பெயின் எப்போ வந்துச்சு? எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஒன்னு ஒன்னா பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டெலிவரியா சி செக்ஷனான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ சீக்கிரமா வந்து ஹாஸ்பிட்டல் போனனோ அவ்வளோ சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான். நார்மல் டெலிவரிக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இதுலேயே சொன்னேன் அப்படின்னா என்னால் மொத்தமாக கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து சி செக்ஷன் நடக்காதது நான் ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பேபியோட வெயிட் கேட்டிருந்தீங்க. பேபியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.4. அதாவது அவங்க பிறந்தது 3.4. அந்த எப்படி சொல்றது, யூரின் அதுக்கப்புறம் வந்து மோஷன்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொன்னாங்க 3.4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பேபியோட வெயிட். இந்த வெயிட் வந்து என்னோடைய ஹைட்டுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ சி செக்ஷனுக்கும் போயிருக்கலாம். நிறைய நான் வந்து வேணும்னா உங்களுக்கு வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து சர்விக் ஓப்பன் ஆகலை. என்னதான் எனக்கு அவ்வளோ பெயின் வந்து இடுப்பெலும்புக்குள்ள பேபியோட ஹெட் இருந்தாலும் எனக்கு வந்து சர்விக் ஓப்பன் ஆகலை. ஸோ அதை டீட்டெயில்டாக நான் வேற ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து எனக்கு ஆனால் நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அண்ட் ஒரு 7th மந்த்லேயே வந்து எனக்கு வந்து பேபி வந்து சிட்டிங் பொசிஷனில் இருக்காங்க, அதாவது ப்ரீச் பொசிஷனில் இருக்காங்க. பேபி வந்து தலை திரும்பலை. ஈவன் ஏன் 8 monthsல கூட அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி எனக்கு ஆச்சு அதெல்லாம் நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சர்விக் ஓப்பன் ஆச்சு. 75% ஓப்பன் ஆகி நார்மல் டெலிவரிக்கு பாசிபிளான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அண்ட் ஈவன் நாங்கள் வந்து ஒரு 7 months கழிச்சு வெளியில எதுவுமே வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கல. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 3.4 வெயிட் அட் லாஸ்ட் இருக்காங்க அப்படின்னா நானுமே பயந்து அந்த இடத்துல வந்து ஷிவர் ஆகி வேற ஏதாச்சும் கூட நடந்திருக்கலாம். பிபி ஹையா இருக்கலாம், எனக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம், எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ற ஐடியாலையும் போயிருக்கலாம். பட் எனக்கு வந்து பேபியோட வெயிட்டே எனக்கு தெரியாது. ஆக்சுவலி பேபி பிறந்து அவங்க வந்து வெயிட் போட்டு காமிக்கிறப்பதான் எனக்கே தெரியும் 3.4 அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே செம்ம இதுவாயிடுச்சு. அண்ட் என்னுடைய ஹைட்டுக்கு, அதாவது நான் வந்து ஹைட் கொஞ்சம் கம்மி, பட் நார்மல் டெலிவரிக்கு பாசிபிளான ஹைட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவுமே வந்து எனக்கு 3.2. ஸோ இது வந்து ஓகே தான். உங்களுக்கு கேட்டாங்க நிறைய இடத்துல ஸ்கேன் எடுத்தப்போ, நிறைய இடத்துல மீன்ஸ் அந்த ஒரு நாள்ல எனக்கு வலி வந்துச்சு இல்லையா, அப்போ கேட்டாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி என்ன வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன் 3.2 அப்படின்ட்டு. ஓகே பாசிபிள் தான், பண்ணிக்கலாம். எபிசியோட்டமி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுற மாதிரி. எபிசியோட்டமி ஸ்டேஜ் 1, 2, 3, 4ன்னு இருக்கு. ஸோ எனக்கு பண்ணியிருக்கிறது 4 தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு நார்மல் டெலிவரி தான். ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் தான், நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். வேணுன்றவங்க பாருங்க, இல்லை உங்களுக்கு தேவையில்லை இந்த டீட்டெயில்னா ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இதெல்லாம் எப்படி வந்து இவ்வளோ ஓப்பனா நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது கேட்கறது குட். நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஏன் கேட்கணும், எது கேட்கணும்லாம் இருப்பாங்க. ஸோ ஓகே, எனக்கு ஓகே தான், இது சொல்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இன்னும் ஃபேமிலி பிளானிங் பண்ணலை. அப்போது ஃபேமிலி பிளானிங் பண்ணல அப்படின்னா இன்னொரு குழந்தை பெற்றிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த ஐடியாவும் இப்போதைக்கு இல்லை. ஃப்யூச்சரில் இருக்குமானும் தெரியல. ஏன் அப்படின்னா என்னோட லைஃப்பில் என்னுடைய மக்குமா, அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்தப்போ தான் எனக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு கஷ்டம் அதெல்லாம் இல்லாமலே போயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாத மாதிரி தான் நான் அதுக்கப்புறம் வளர்றேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு அவன் வந்ததுக்கப்புறம் ஒரு பிக் திங்னா என்னோட லைஃப்ல வந்து கஷ்டம் இல்லை. பாப்பா வந்ததுக்கு அப்புறம் ஹாப்பினஸ் ஆட் ஆச்சு. இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் லைஃபே மாறி இருக்கு. ஸோ இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு நாங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கல. அண்ட் ஃபேமிலி பிளானிங் பண்ணணும்னாலும் நான் பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்ட் பண்ணிப்பாரு. அவர் ஆக்சுவலி என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு 10 to 20 days பிஃபோராகவே சொல்லிட்டான். அங்கே போனால் ஃபேமிலி பிளானிங்க்கு என்னை கையெழுத்து போட சொல்லுவாங்க, நான் போட மாட்டேன். என்னை ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நான் என்ன வேணா பண்ணுவேன். ஒன்று உள்ள வந்து சைன் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு போடாத. எதுக்காக அப்படின்னா 1 yearக்கு பிஃபோராக எனக்கு
லேப் அப்பெண்டிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ குழந்தை பிறந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வலியோட வலியா சேர்த்து பண்ணிட வேண்டியதானே, எதுக்கு பண்ணாம வந்து அப்படின்ட்டு. எனக்கு புரியல. ஆல்ரெடி ஒரு வலியில இருக்கோம், இன்னொரு வலி. ஸோ அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணிக்கிறேன், அதாவது மெயில் ஸ்டெரிலைசேஷன் சொன்னாங்க. ஸோ அந்த இதுபடி ஆண்களும் பண்ணிக்கலாமா. அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்பவே கம்மி. அண்ட் ஒரு 7 daysலேயே அவங்க வந்து ஒர்க்குக்கெலாம், ஹெவி ஒர்க்குக்கு போகிறாங்களாம் கூட அவங்க போய்க்கலாமா. ஸோ அதனால அவர் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நான் பண்ணிக்கிறேன், நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபேமிலி பிளானிங் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் தனியாக வீடியோ போடலாம் தான் இருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் 2022 வந்து பாப்பா பிறந்தா, 22 தானே, பாப்பா வந்து பிறந்தா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி. அப்போ இருந்ததுக்கும் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கும் டோட்டல் சேஞ்ச். ஸோ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வீடியோ போடுறேன், நீங்கள் அதில் வேணால் பார்த்துக்கோங்க. என் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச். அந்த பாப்பாவுக்கு இருந்தது இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ நான் சிம்டம்ஸையும் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் கொஷின்ஸ் இருக்குது, டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்னெல்லாம் கொஷின்ஸ் இருக்கோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். இதில் நான் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 days முன்னாடியே வந்து பெயின் வந்துருச்சு. அதாவது ஃபால்ஸ் பெயின் தான் வந்து போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு வந்து பெயின் வந்ததே கிடையாது. கரெக்டாக டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலேருந்து வயிறு இழுத்து பிடிச்சி வலிக்க ஆரம்பிச்சது. ஏதோ பலூனில் காற்று இறக்கி புஷ்ஷுன்னு இறக்கி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஆச்சு. பட் ஆனால் அது வந்து நார்மல் பெயின் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு 1 hour இருக்கும், 2 hours இருக்கும், விட்டு விட்டு வரும், அதுக்கப்புறம் போயிடும். லைக் வாக்கிங் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன், இல்லை நிறைய தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அது தானாகவே போயிடும். ஆனால் ஒரு நாள் வந்து எனக்கு பெயின் வந்துச்சு. அந்த பெயின் வந்து நைட்டு ஒரு 3 மணி 4 மணி போல் வந்துச்சு. மார்னிங் 8 o'clock வரைக்கும் இருந்துச்சுனால அது உண்மையாக பெயின்னு நினச்சிட்டேன். பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு 7-7:30 போல் எங்கள் அத்தை வந்து எனக்கு ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அந்த கஷாயம் தயவு செஞ்சு குடிக்காதீங்க. அது வந்து என்னன்னா பெயின் இல்லாத பெயினையும் வர வச்சிருமா. ஆனால் நம்மளுக்கு செர்விக் ஓப்பன் ஆகாது, இடுப்பெலும்புக்குள்ள குழந்தை போகாது. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. பட் அவங்க வச்சு கொடுத்தாங்க, அது குடிச்ச உடனே எனக்கு பெயின் வந்து ஆனால் நின்றுச்சு. அது என்ன கஷாயம்லாம் எனக்கு தெரியல, நான் சொல்லவும் விரும்பல. பட் அது குடிச்ச உடனே நின்றுச்சு. ஆனால் அன்னைக்கு நான் நினச்சேன் இது உண்மையாக பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு எனக்கு எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 6 days கழிச்சு திருப்பி எனக்கு இந்த பெயின் வந்து மார்னிங் 3 o'clock வந்துச்சு. 3 o'clock வந்ததுலேருந்து 12 o'clock வரைக்குமே விட்டு 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 ஒரு மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 o'clock தான் எனக்கு வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க ஆல் ஓவர். கீழே அட்மிஷன் 1 o'clock போட்டோம். அட்மிஷன் போட்டு மேலே போகிறதுக்கே எனக்கு 2 o'clock 2:30 போல் ஆயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் ஒருத்தவங்களா செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு 3:30 போல் செக் பண்ணிவிட்டு சர்விக்ஸ் சுத்தமாக ஓப்பன் ஆகலை, நீங்கள் நார்மல் வார்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நான் நிறைய பயந்துகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நார்மல் வார்டுக்கு போய் அங்கேருந்து அதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு. ஆனால் அதுவுமே நடந்துச்சு. ஸோ நான் அதை டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்விக் ஓப்பன் ஆச்சு, எப்படி ஓப்பன் ஆச்சு அதெல்லாம் நான் சொல்கிறேன். சர்விக் ஓப்பன் ஆச்சு, பேபி வந்துட்டாங்க. காலையில் 3:11 கரெக்டாக 3:11க்கு பேபி வந்துட்டாங்க. இதுவுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கிருத்திகையில பிறக்கக்கூடாது. ஆக்சுவலி நாங்கள் போன அன்னைக்கு கிருத்திகை, அடுத்த நாள் ஏதோ ரோகிணி நட்சத்திரமா அதில் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து சொல்லியிருந்தாங்க. குழந்தை பிறந்துருச்சு வீடியோ போட்டப்போ, சஷ்டியில் பிறந்திருக்கு, சூப்பர், நீங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டிக்கு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனாலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சஷ்டியில் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரியும், அதாவது எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் ரோஹிணியில் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எனக்கு தெரியல. குழந்தை பிறந்துருச்சு, நல்லபடியாக பிறந்துருச்சு, நானும் நல்லா இருக்கேன், தம்பியும் நல்லா இருக்கேன். 2 வீலரில் போயிருந்தீங்க, காரில் போயிருக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோவில் போயிருக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காரும் ஆட்டோவும் கொடுக்காத ஒரு கம்ஃபர்டபிள் எனக்கு என்னுடைய மக்கமா கூட போகும்போது கிடைச்சது. அண்ட் கார்ல போயிருந்தாலும் சரி, ஆட்டோல போயிருந்தாலும் சரி, கோவிலுக்கு போயிருப்போமான்னு தெரியல. ஸோ நான் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போயிருந்தோம். கோவிலுக்கு எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், நான் சீக்கிரமா வீட்டுக்கு வரணும், அதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி எங்க வீட்டில் எனக்கு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு. அதாவது பாட்டி வந்து குளிக்க வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாத்ரூம்ல இருந்து கரெக்டா வெளியில வரும்போது வலிக்கு அடிச்சு விழுந்து முட்டி வந்து இப்படி 2ஆ இப்படி நகர்ந்துருச்சு. ஸோ அதனால எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் நாங்கள் கட்டு போட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ப்ராப்பராக எல்லாமே நடக்கணும். அண்ட் என்னுடைய அப்பாவும் வந்து பேஷண்ட் தான், அவர் சீசர் அட்டாக் ஆகும். ஸோ எப்போ வேணா அது ஆகும். ஸோ அதுக்கு வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும். ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும், இவங்களையும் பார்த்துக்கணும், என்னுடைய அம்மா வேற என்ன பார்த்துக்கணும். அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லேடி இருக்கணும், யாராச்சும் ஒரு லேடி இருக்கணும். ஸோ என்னுடைய கோ சிஸ்டருக்கு அன்னைக்கு மார்னிங் தான் வந்து குழந்தை பிறந்துச்சு. ஸோ அங்கேயே என்னுடைய மாமியார்
போகணும் வரணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்னோட நாத்தனார் சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்கள வர வைக்கணும்னாலும் 1 டே ஆகிடும். அவங்க கிளம்பி வரணும்னா ஒரு 3 to 4 hours ஆகும். ஸோ எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம் இல்லையா. எனக்கு வலி வந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அம்மாவை கூட்டிகிட்டு போகிற சுச்சுவேஷன். ஸோ பாட்டியும் பார்த்துக்க முடியாது, என்னுடைய அப்பாவையும் பார்த்துக்க முடியாது, பட்டு மெயினாக. அதுக்கப்புறம் பட்டு வந்து என்னோட மாமியார் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் தாமா இருப்பேன், சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் இருப்பேன், பட்டு எடுத்து வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா எங்கள் மாமனார் கூட பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால என்னால் வந்து ஒரு 3 பேர் பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு இதனால தான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், சீக்கிரமாக நான் வீட்டுக்கு வந்துடணும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருந்தோம். ஸோ இதெல்லாமே நடந்தது நாங்கள் 2 வீலரில் போனதுனால தான். ஆட்டோவில் போயிருந்தாலும் நடந்திருக்கும். பட் என்னன்னா எனக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் கிடைச்சிருக்காது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து 2 வீலரில் போனோம். அண்ட் 2 வீலரில் போனது எனக்கு ஓகே தான். பட் என் வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் இது வந்து ரிஸ்க் எடுக்கிற, தேவையில்லாத இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் சேஃபாக போயிட்டோம், சேஃபாக வந்துட்டோம். ஸோ யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் பெயினை வந்து எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. பெயின் வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. அது அப்படிதான் கோ வித் ஃப்ளோ மாதிரி தான் அது இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வருதுன்னா அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். ஸோ நான் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. பெயின் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னு கேட்டிங்க. 15 hours. அதாவது எனக்கு ஒரிஜினலாக பெயின் வந்து அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பெயினுமே வந்து எனக்கு யாருமே வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டோ, ஜெல்லு வச்சோ, மாத்திரை வச்சோ அந்த மாதிரிலாம் வர கிடையாது. இன்டியூஸ் பண்ணாங்களான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இன்டியூஸ் பண்ணி லேபர் பெயின் வந்திருக்குதா அப்படின்ட்டு. இன்டியூஸ் பண்ணலை. ஏன் பண்ணல அப்படின்னா எனக்கு டேட் வந்து April 1 தான் டேட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா 23 நமக்கு 23 வந்து நாங்கள் போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. வந்து 23 வந்து அட்மிஷன் ஆனது. ஸோ ஒரு 10 days உங்களுக்கு இருக்கு. ஸோ பெயின் நல்லா வரட்டும், சர்விக் தானா ஓப்பன் ஆகட்டும், இடுப்பு எலும்புக்குள்ள தானா பேபி போகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ மேபி வந்து பெயினை இன்டியூஸ் பண்ணி சர்விக் ஓப்பன் ஆகலைன்னா என்ன பண்றது? இமிடியேட் சர்ஜரி போகிற மாதிரி இருக்கும், சி செக்ஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பெயின் வரட்டும்னு ஃபர்ஸ்ட் பேபிக்கெலாம் எனக்கு இந்த அளவுக்குலாம் வந்து பெயின் இவ்வளோ நேரம் நான் டாலரேட் பண்ணலை. எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆனதே ஹெவி பெயின் 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. பேபி வந்து ஒரு 2 to 3 hours பிறந்துட்டாங்க. அதாவது 9:54 பாப்பா பிறந்துட்டா. இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. மத்தியானத்துல இருந்தே எனக்கு பெயின் நல்லாவே இருந்துச்சு. நைட்டு சொல்லவே தேவையில்ல, செம்ம பெயின். மார்னிங்லாம் என்னால் சுத்தமாக முடியல, எழுந்து நிற்க முடியல, அவ்வளோ பெயின் இருந்துச்சு. அப்பயுமே அவங்க எதுவுமே பண்ணலை. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் வந்து இடுப்புலயே ஊசி போட்டாங்க. அந்த ஊசியுமே என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பெயினும் வரல, ஒன்றும் வரல, சர்விக்கும் ஓப்பன் ஆகல, இருந்தாலும் நாங்கள் போடுறோம், நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க, மேபி அது ஃபால்ஸ் பெயினாக இருந்தால் அது ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ஃபால்ஸ் பெயின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு சர்விக்கும் செக் பண்ணியே பார்க்கல. அது பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எப்படி சொல்றது, பெயின் இருக்குன்னு சொன்னால் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தா தான் என்னன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து உடனே சர்விக் வந்து 4 cm 6 cm டைலேட் ஆயிருக்கு. அதாவது 2 cm பார்த்தவங்க கடைசியாக 6 cm தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த டெலிவரி ஆகுது இல்லையா, அந்த இதில் போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது படுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஐவி போடுவாங்கல்ல, ஐவி கனெக்ட் பண்ணுவாங்க. ஐவி கனெக்ட் பண்ணி அந்த போட்ட உடனே பெயின் வந்து டக்கு டக்குன்னு, அதாவது 1 minute அந்த 3 time வரும் இல்லையா பெயின், அது வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. முக்கவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்க ஸ்டில் இல்லை வெயிட் பண்ணுங்க 75 80 90ன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா பிறந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து எப்படி சொல்றது, அழாம சிரிச்சுக்கிட்டே சொல்லணுன்றதுக்காக மட்டும்தான் இப்படி இழிச்சிட்டு இருக்கேன். அதுக்கும் நிறைய பேர் சொல்றீங்க, வாயா இப்படி வேணும் வச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. எனக்கு எமோஷ்னல் வந்து இப்படி காம் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட ஸ்மைலை தான் எடுத்துப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து இழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வீடியோலையும் நான் அழக்கூடாது. பிஃபோராக வந்து இந்த மாதேஸ்வரன் வீடியோலையுமே நிறைய பேர் அதை தான் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து இந்த மாதிரி இழிக்கிறீங்க அப்படின்ட்டு, மீன்ஸ் அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு சிரிப்பை தாண்டி வேற எதுவும் வராது. பார்க்குற ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதில் வந்து சாரி தான் கட்டிட்டு போகணும், தனியாக தான் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நிறைய வந்து மாறி இருக்கு. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லே நிறைய விஷயம் மாறி இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அவ்வளோ பெயின்லையும் எதுக்கு அவ்வளோ வேலை பார்த்தீங்க அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன விஷயம். எதெல்லாம் நான் வந்து என்னுடைய ஃபியூச்சரிஸ்டிக் விஷயத்தில் எடுத்துகிட்டு போகணுமோ அதை மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நிறைய விஷயத்த நான் காமிக்க கிடையாது. ஸோ என்னுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு டைப்பர் மாத்துறதுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ, வீட்டில் நம்ம போகிறோம்
திருப்பி வரும்போது நம்மளால இந்த எனர்ஜி இருக்குமான்னு தெரியாது. பெயின் சொல்றீங்க, எனர்ஜி சொல்றீங்க, ஒன்றும் புரியல. அந்த பெயினுமே எனக்கு தாங்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா பேபி பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போடுவாங்க, அது இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு ஒரு மூட் ஸ்விங்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி நான் என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே காட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ எதை எதை நம்ம ஷோ பண்ணிக்கணுமோ அதை மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஈவன் நான் நிறைய இடத்துல வந்து என்னுடைய எப்படி சொல்றது, ரொம்ப என்னுடைய மூஞ்சிலாம் மாறிச்சு, எனக்கு ஒரு மாதிரி அலற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. அது எல்லாமே நான் காட்டல. எனக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் நான் காமிச்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த டைம்ல கூட வீடியோ எடுக்கிறீங்க. எஸ், அந்த டைம்ல கூட நான் வீடியோ எடுத்து போடணும்ல. நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, கேட்குறவங்களுக்கு நான் கண்டிப்பா போட்டாகணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருந்தது. அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் பார்க்கும்போது எனக்குமே வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ல, சூப்பர்ல, அந்த மாதிரி எனக்கும் தோணணுன்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இடத்துலையுமே எக்ஸ்ட்ராவா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பெருசா காமிச்சிக்கணும், நான் இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் பண்றேன் கிடையாது. பண்ற விஷயத்த காமிக்கிறதே உங்களுக்கு வந்து பொறுக்க முடியல அப்படின்னா, இன்னும் பண்ணாத விஷயத்தெல்லாம் காமிச்சனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னும் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பா வந்து டீட்டெயில்டா போடுறேன். இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நான் பார்த்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.